நண்பர்களே, மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம போயிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தொடர்ச்சியா போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வகுப்புகளுடைய வீடியோக்களை நீங்க பார்க்கலா அதையும் கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஏண்டா அனைத்து வகுப்புகளையும் சரியான முறையில நீங்க ஃபாலோ பண்ணி வருகின்ற பொழுதுதான் உங்களால சரளமான முறையில ஆங்கிலம் பேசக்கூடிய எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நபராக உங்களால மாற முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கொள்றேன். நீங்க மட்டும் இந்த வீடியோக்குள்ள பாத்துட்டு போயிடாமலுக்கு உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் உங்களை போல இந்த வீடியோக்கள்ல இருந்து பிரயோசனம் பெறுவாங்க தெரிவிச்சுக்கொள்றேன். நேரடியாக வாங்க வகுப்புக்குள்ள போயிடலாம். ஆமா நண்பர்களே, இன்றைய நாள் இந்த வகுப்புல நாங்க எது சம்பந்தமாக பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். ஏனென்றா நாம அன்றாட வாழ்க்கையில நாங்க பேசுகின்ற பொழுது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை அதிகமாகவே பயன்படுத்துகிறோம். நாளைக்கு செய்ய போற விடயங்களா இருந்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு பிறகு செய்ய போற விடயமா இருந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு பிறகு செய்ய போகின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்க அதை குறித்து பேசுகின்ற பொழுது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் மூலமாக நாம் என்ன செய்யறோம்னா பேசிட்டு இருக்கோம் தமிழ்லையும் கூட. அப்படியாக நாங்க தமிழ்ல பேசுகின்ற விடயங்களை நாம இங்கிலீஷ்ல பேச வேணுமா இருந்தால் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸினூடாகத்தான் நாங்க என்ன செய்ய வேணும்னா பேச வேண்டி இருக்குது. சோ அது சம்பந்தமாக நாம இன்றைக்கு பார்க்க போறோம். ரொம்பவும் அழகாக நாம தமிழ்ல பேசுறது அப்படி எப்படி இந்த இங்கிலீஷுக்கு மாத்தி இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேச வேணும்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. சோ எந்த டென்ஸா இருந்தாலும் அதற்கென்று ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை சரியான முறையில நாம் பார்த்தால்தான் எங்களால பெர்ஃபெக்டான முறையில சென்டென்ஸ் உருவாக்க முடியும்ங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். சோ அந்த வகையில இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி நாங்க சரியான முறையில ஸ்ட்ரக்சரை பின்பற்றி வாக்கியங்களை சென்டென்ஸ் உருவாக்குறோம்னு சொல்லி பார்த்துடலாம். சோ இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன என்றால், பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால், நேர்மறை வாக்கியங்களாக இருந்தால் இதுல நாம முதலாவதாக சப்ஜெக்ட போட வேணும். சப்ஜெக்ட் என்கின்ற பொழுது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், ரவி, குமார் இப்படி எதுவாக வேணும் என்றாலும் சப்ஜெக்டுகள் என்ன செய்யலாம் வர முடியும். இந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன விடயங்கள் வரும்னு சொல்லி நாங்க ஏற்கனவே பார்த்த வீடியோக்கள்ல நாங்க குறிப்பிட்டிருக்கிறோம். சோ சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக பாத்தீங்களா இருந்தால் வில் அப்படி என்கின்ற வேர்டை நாங்க போட வேணும். இந்த வில்ங்கிறது தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டாக காணப்படுகிறது. சோ சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக வில்ல போட்டோம் என்றால் இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ங்கிறத நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சோ வில்லுக்கு அடுத்ததா பாத்தீங்களா இருந்தால் verb in base formல நாங்க போட வேணும். சோ எப்படி verb வருதோ அதே மாதிரி அந்த verb பேஸ் ஃபார்ம்ல நாங்க போட்டு விட்டோம்டா எங்களால ஈஸியா பாசிட்டிவான சென்டென்ஸ் இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல எங்களால உருவாக்க முடியும். சோ நாம ஃபியூச்சர் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கிட்டோம்டா அடுத்தது எவ்வாறு கொஸ்டினை உருவாக்க வேணும் என்கின்ற அந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். சோ கேள்வியை உருவாக்க வேணுமா இருந்தால், கொஸ்டின்ஸ் உருவாக்க வேணுமா இருந்தால் இந்த வில்ல கொண்டு அப்படியே சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா எங்களால என்ன செய்ய முடியும், இந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். சப்ஜெக்டுக்கு முன்னாடி வில்ல போட்டுட்டு சப்ஜெக்டுக்கு பிறகு verb in base formல போட்டீங்களா இருந்தால் ஈஸியாவே எங்களால பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்கிடலாம். அடுத்ததாக பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்ங்கிறது இருக்கத்தானே செய்யும். சோ இதுல நெகட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பாத்தீங்கன்னா இருந்தால் சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக வில்ல போட்டு வில்லோடு சேர்த்து நாம நொட்ட போட்டோம் என்றால் இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கிடலாம். அதற்கு பிறகு பாத்தீங்களா இருந்தா நாங்க verb in base formல போட்டோம்னா சரி, சப்ஜெக்ட் அதுக்கு பிறகு வில் அதுக்கு பிறகு not அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்தால் verb in base formல போட்டோமா இருந்தாலே இலகுவாக நெகட்டிவ் சென்டென்ஸ் எங்களால உருவாக்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்களா இருந்தால் நெகட்டிவ்ல எவ்வாறு கொஸ்டின் உருவாக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். சோ இந்த இடத்துல நெகட்டிவ்ல நம்ம கொஸ்டின் உருவாக்க வேணுமா இருந்தால் will not கொண்டு நாங்க என்ன செய்ய வேணும், சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டோமா இருந்தால் ரொம்பவும் ஈஸியா எங்களால நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். will not அடுத்ததாக சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக
verb in base formல போட்ட மாதிரி இருந்தா ஈஸியா எங்களால அந்த சென்டென்ஸை உருவாக்க முடியும். இவ்வளவுதாங்க இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல காணப்படுகின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு ரொம்ப ஈஸியா எங்களால எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை உருவாக்க முடியும். அதற்கான சில எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல காட்டுறேன்னு பாருங்க. அவன் நாளை வருவான். வருவான் என்கின்றது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை குறிக்கிறது. ஏண்டா அவன் வரல, வந்து கொண்டு இருக்கவும் இல்லை, ஏற்கனவே வரவும் இல்லை. வருவான் என்றால் அவன் இனித்தான் வரப்போறான். அப்ப அது எதிர்காலத்தை குறிக்குது. அப்ப எதிர்காலத்தை குறிக்குதுண்டா இதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம என்ன செய்யணும், இந்த சென்டென்ஸை உருவாக்க வேணும். சோ இதுல பாத்தீங்கன்னா என்றால் சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அவன்ங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக காணப்படுது. அப்ப அவன்ங்கிறது இங்கிலீஷ்ல ஹீ என்று சொல்லுவோம். அப்ப வருவான்ங்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம், அவ்வாரத்துக்கு கம் என்று சொல்லுவோம். சோ வருவான் என்றா இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல உருவாக்கணும்டா சப்ஜெக்டுக்கு அடுத்ததா வில்ல போடணும். He will come. அவன் வருவான். He will come என்றா அவன் வருவான் அப்படி என்று வரும். அவன் நாளை வருவான் என்று இருக்குதானே, நாளை என்கிறதுக்கு டுமாரோன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல he will come tomorrow. அவன் நாளை வருவான் என்று ரொம்பவும் ஈஸியா எங்களால பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் உருவாக்க முடியும். இப்ப பாத்தீங்களா இருந்தால் இந்த பாசிட்டிவ்ல எப்படி நாம கொஸ்டினை உருவாக்கலாம்னு பார்த்தோம்டா ஏற்கனவே பார்த்திருந்தோம். சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு அந்த வில்ல போட்டோம்டா எங்களால பாசிட்டிவ் கொஸ்டினை உருவாக்கலாம் என்று பார்த்திருந்தோம் தானே. அதே போலதான் இந்த வாக்கியமும் அமைஞ்சிருக்கு. அவன் நாளை வருவானா, அவன் நாளை வருவானா என்று கேட்கின்ற பொழுது பாத்தீங்களா இருந்தால் இது ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு, கேள்வியா வந்திருக்கு. அப்ப வில்ல கொண்டு முன்னுக்கு போடுவோம், சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு போடுவோம். சப்ஜெக்ட் இந்த இடத்துல அவன் பொழுது ஹீ தான் சப்ஜெக்ட். சோ will he come, அவன் வருவானா, will he come, அவன் வருவான். he will come என்றா அவன் வருவான். will he come என்றா அவன் வருவானா, எப்ப, நாளை, tomorrow. will he come tomorrow, அவன் நாளை வருவானா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம கேள்வி வாக்கியங்கள் உருவாக்க முடியும். அடுத்தது பாத்தீங்களா இருந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் என்றா சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக வில் நோட்ட போடணும் பார்த்தோம் தானே. அவள் பேச மாட்டாள், அவள் பேச மாட்டாள். பேச மாட்டாள்ங்கிறது என்ன, ஒரு நெகட்டிவான விடயம். என்ன, பேச மாட்டா. பேசுவாங்கிறது பாசிட்டிவ், பேச மாட்டாள்ங்கிறது நெகட்டிவ். அப்ப பேச மாட்டாள் என்று சொல்லுகின்ற பொழுதோ அவள் பேசவும் இல்லை, பேசிக்கொண்டிருக்கவும் இல்லை. பேச மாட்டாள் என்று நாம எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஏன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை பிடிக்காங்க, சண்டை பிடிச்ச உடனேயும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட போய் சொல்றான், நான் அவளோட பேசணும் போல நாளைக்கு போய் பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதோ மத்த ஃப்ரெண்ட் சொல்றா அவள் பேச மாட்டாள் என்றா அது எதிர்காலத்தை குறிக்க. நாளைக்கு அவ பேசினாலும் அவ பேச மாட்டாங்கிறத குறிக்கும். அப்ப இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஷீ தான் இந்த இடத்துல சப்ஜெக்டா வருது. நாம எதிர்மறை வாக்கியம்ங்கிறதால வில் நோட்ட போடணும். ஷீ வில் நாட், பேசுறதுக்கு ஸ்பீக் சொல்றது, ஷீ வில் நாட் ஸ்பீக். அப்ப அவள் பேச மாட்டாள் அப்படிங்க இந்த இடத்துல செய்ய போகுதுன்னு நமக்கு வரப்போகுது. அடுத்த பாத்தீங்களா இருந்தால் இத நாங்க நெகட்டிவா அப்படி கொஸ்டினா மாத்தினால், நெகட்டிவ் கொஸ்டினாக மாத்தினால் எப்படி வரப்போகுதுண்டா இந்த வில் நோட்டை கொண்டு சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட வேணும். வில் நோட்டை கொண்டு நாம சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு போட வேணும். போட்டோம்டா வில் நாட் ஷீ ஸ்பீக், அவள் பேச மாட்டாளா அப்படிங்கிட்டு நம்ம கேப்பமா இருந்தா, அவள் பேச மாட்டாளா என்று கேப்பமாக இருந்தால் will not she speak, அவள் பேச மாட்டாளா அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா will notங்கிறத நாம want என்று நாம சுருக்கமாக சொல்ல முடியும். will not நாங்க want என்று சொல்லி நாம என்ன செய்யலாம், சுருக்கமாக சொல்ல முடியும். she won't speak, she will not speakங்கிறத she won't speak என்று நாம என்ன செய்யலாம், சுருக்கமாக சொல்ல முடியும். இவ்வளவுதாங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு நாங்க ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற வாக்கியங்கள், எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வாக்கியங்களை ரொம்ப ஈஸியா எங்களால என்ன செய்ய முடியும், இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்ண இயலும்.
நான் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் பிறகு பாத்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் போடுறேன். அந்த எக்ஸசைஸ சரியான முறையில நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணி அதை செய்து அதுல இருந்து வார என்ன ஸ்கோரை வந்து நீங்க என்ன செய்யுங்க, மார்க் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன்டா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அந்த சேனல்ல வந்து எல்லாருமே ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு எடிஷனலான சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தா கண்டிப்பா அதுல உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கு. என்னுடைய முழு சப்போர்ட்டும் எப்பவும் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் தெரிவிச்சு கொள்றேன். அந்த சேனல்ல நீங்க ஜாயின் ஆயிட்டு அதுல போடப்படுகின்ற அந்த டெலிகிராம் சேட்ல நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது மேலதிகமான சப்போர்ட் தேவைப்பட்டாலும் எங்களை நீங்க என்ன செய்யலாம், அணுகக்கூடியதாக இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்களா இருந்தால் நாங்க படிக்கின்றது எக்ஸாம்பிளுக்கு சில வாக்கியங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா அதற்கு மேலாக நிறைய வாக்கியங்களை உருவாக்கி அதை பேசி பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி நீங்க பேசுகின்ற பொழுது ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் எங்களோட தொடர்பு கொண்டு அதற்கான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்ங்கிறத நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தெரிவிச்சுக் கொள்றேன். இப்ப பாத்தீங்களா இருந்தால் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம ஏற்கனவே படிச்ச பிரசன்ட் கண்டினியூஸ் அதே போல சிம்பிள் பாஸ்டோட வந்து நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நம்புறேன். ஒரு வாக்கியத்தை எடுப்போம். அவள் பேசினாள், அவள் பேசிக்கொண்டு இருக்கிறாள், அவள் பேசுவாள். இப்படி 3 வாக்கியங்கள் வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா அவள் பேசினாள் என்றா இந்த இடத்துல ஏற்கனவே அவ என்ன செஞ்சிட்டா, பேசிட்டா. அப்ப பேசினாள் என்றா அது முடிந்த ஒரு விடயம். அப்ப இது என்ன வரும், நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல வரும். அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல வரும்டா she spoke என்று வரும். ஸ்பீக்குரிய அந்த பாஸ்ட்ல வர ஃபார்மட் என்ன, அந்த verb format spoke. so she spoke ன்னு சொல்லி இந்த இடத்துல போடுவோம். அதே போல அவள் பேசிக்கொண்டு இருக்கிறாள் என்றா இப்ப பிரசன்ட்ல நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். அப்ப பிரசன்ட்ல ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றா அது நாம எப்படி சொல்லுவோம், she is speaking, she is speaking அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா அவள் பேசுவாள். இதுவரைக்கும் அது நடக்கல, இனித்தான் நடக்க போகுது. அப்படி என்றா இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அவள் பேசுவாள் என்றா இந்த இடத்துல நாம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து சொல்ல வேணும். she will speak, அவள் பேசுவாள் என்று சொல்லி என்ன செய்யும் இந்த இடத்துல வரும். சோ இந்த 3ஐயும் வச்சு பார்க்கின்ற பொழுது உங்களால் ரொம்ப இலகுவாக டிஃபரண்ட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்டுக்கும் பிரசன்ட் கண்டினியூஸுக்கும் அதே போல சிம்பிள் ஃபியூச்சருக்கும் எப்படியான டிஃபரண்ட்கள் இருக்குதுங்கிறத உங்களால இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாம ஒவ்வொரு டென்ஸும் பார்க்கின்ற பொழுது சில டிப்ஸ் வந்து நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். தமிழ் வாக்கியங்கள்ல இருந்து இங்கிலீஷுக்கு நாம கன்வெர்ட் பண்ணும் பொழுது இந்த வாக்கியங்கள் இந்த டென்ஸுக்குள்ள வரும் என்று சொல்றதுக்காக வேண்டி நாம ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி சில டிப்ஸ் சொல்றேன். அதே போல இதற்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து முடிகின்ற அந்த நேரம், அந்த வாக்கியம் முடிகின்ற பொழுது இவ்வு இப்பு என்று சொல்லி முடியுமாக இருந்தார் அந்த வேர்ப்ல வந்து அந்த வினைச்சொல் வந்து முடிகின்ற பொழுதோ இவ்வு இப்புன்னு சொல்லி முடியுமாக இருந்தார் இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளணும், இது சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள பாருங்க, அவன் நாளை வருவான், நாளை வருவான் என்கின்ற பொழுதோ இதுல வருவான்ங்கிறது நமக்கு என்ன வேர்பாக இருக்குது. அப்ப இந்த வருவானுங்கிறதுல வா என்று வாரத்தை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா இவ் ஆ சொல்லி நம்ம என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். இவ்வும் ஆவும் சேர்ந்துதான் வா சொல்லி வருகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த வினைச்சொல் முடிவடைகின்ற பொழுது இவ்ங்கிற அந்த லெட்டர் இருக்கிறதால, மறைந்து இருக்கிறதால இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்குரியது என்று எங்களால் என்ன செய்ய முடியும், இலகுவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே போல இவ்வு இப்புங்கிற இந்த இரண்டும் எங்களுடைய வினைச்சொல் முடிவடைகின்ற பொழுது அதுல உள்ளடங்கி இருக்குமா இருந்தால் இது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் சொல்லி நீங்க இலவா ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ எல்லாமே இப்படித்தான் இருக்கும், இந்த டிப்ஸை நோக்கி இந்த டிப்ஸை உள்ளடக்கியதா தான் இருக்கும் என்று அர்த்தம் கிடையாது. ஆனா மோஸ்ட்லி இந்த 2 லெட்டரையும் வைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது அது ஃபியூச்சரை குறிக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிறது உங்களுக்கு எடிஷனலான ஒரு டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லித்தர. சோ உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புகள்லையும் படிக்கின்ற விடயங்கள் ரொம்ப இலகுவாக புரியும் என்று நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த டீச்சிங் நேரத்துல ஏதாவது சேஞ்சஸ் தேவைன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. என்னால முடிந்த வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்டான முறையில இந்த எஜுகேஷன் உங்களுக்கு தருவனுங்கிறத உங்களுக்கு
தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்புல இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு வகுப்பினோட உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.